ஸோ அவர் வந்து பேசுறாருல 41 உயிருங்க அவர் போச்சுங்க, அவனை விலங்க போட்டு சட்டை இழுத்து கூட்டு போவானா, இதுல எனக்கு முதலமைச்சர் மேல கோவம் அப்படின்றாரு. யோ அப்படி இழுத்துட்டு போறதா முதல்ல உன்னதான் இழுத்துட்டு போனோம். இந்தியன் வங்கியில இருந்து 19 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்க, இன்ன வரைக்கும் நீ அதை கட்டாம சுத்திட்டு இருக்கிற. கிட்டத்தட்ட 2006 நினைக்கிறேன் அந்த டைம்ல கடனை வாங்கிட்டு என்ன அதுக்கு பதில் சொல்றாருன்னா, அந்த வட்டி கூட கட்டல பேங்குக்கு, என்ன ஒரு சொல்றாருன்னா கொரோனா வந்துச்சு, ஸோ யூடியூப் சோசியல் மீடியாலாம் வந்துச்சு, அதனால புக்கு சேல் ஆகல, எங்களோட வருமானமே நின்று போச்சு. 19 கோடி கடனை வாங்கின ஒரு ஆளு இப்போ உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, உங்களாலே என்னாலே இது பண்ண முடியுமா? ஒரு அரசாங்கம் சப்போர்ட் இல்லாம இதை பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரணமா நீங்க ஒரு 50,000 வச்சுக்கோங்க, நீங்களோ நானோ இல்ல ஒரு சாதாரண ஒரு விவசாயி ஒரு 50,000 கடன் வாங்கினா இந்த பேங்க் சும்மா விடுமா? நம்மளை தொல்லை பண்ண நம்ம எத்தனை விவசாயிகள் செத்து இருக்காங்க கடனை வாங்கி கட்ட முடியாம. ஸோ இவன் 19 கோடி வாங்கிட்டு அசால்ட்டா உட்காந்து மீடியா முன்னாடி பேசிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு புறம் இருந்தா பாத்தீங்கன்னா, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவ பேர்ல பண்ணா வெளியே தெரிஞ்சிடும்ன்றனால அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, எத்தனை பேருக்கு தெரியுன்ற தெரியல. Zee5ல வீரப்பனோட ஸ்டோரி ரிலீஸ் ஆயிருந்தா நீங்க பார்த்துருப்பீங்க. அதோட ப்ரொடியூசர் யாருன்னு தெரியுமா? ஸோ இவரோட பொண்ணு தான், நக்கீரன் கோபாலோட பொண்ணு பிரபாவதின்னு நினைக்கிறேன் அவங்களோட பேர். அவங்க தான் அதோட ப்ரொடியூசர். இவர் பேர் வச்சா வெளியே ஃபோக்கஸ் ஆயிடும்ன்றனால அவரோட பொண்ணு பேர்ல, அதாவது பினாமின்னு கூட சொல்லலாம், அவங்க பேர்ல இந்த படத்தை பண்ணிருக்காரு. அதாவது 19 கோடி இந்த கடனை வாங்கின அப்புறம் இந்த பண்ணியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு இவன் யோகியம் நீங்க பாருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இவரை பத்தி நம்ம உள்ள ரிசர்ச் பண்ண பாத்தீங்கன்னா, பழைய காலத்துல வீரப்பனை வச்சு பல இடத்துல சம்பாதிச்சிருக்கிறாரு, பல கோடிகள் இருக்கு.